பேர் துளசிமணி. நாங்களாம் மங்களையும் போடுறோம், நீங்கள் தாலி போடுறதில்ல, அதுதான் கேள்வி. இந்து சமயத்து பெண்கள் திருமணத்தின் போது தாலி என்ற பெயரில் மஞ்சள் கயிறை நாங்கள் கழுத்தில் போட்டுக்கொள்கிறோம். முஸ்லீம்கள் ஏன் அந்த மாதிரி மஞ்சள் கயிறு போடுவதில்லை, தாலி போடுவதில்லைன்னு கேட்குறாங்க. அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்தை பற்றி என்ன கருத்து வைத்திருக்கிறது சொன்னால் அது ஒரு அக்ரிமெண்ட், வாழ்க்கை ஒப்பந்தம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்தை சடங்காகவோ ஒரு சம்பிரதாயமாகவோ இஸ்லாம் திருமணத்தை கருதலை. இஸ்லாம் எப்படி கருதுதுன்னு கேட்டால், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தங்கள். நீ எனக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் உனக்கு செய்கிறேன், உனக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்ன செய்வேன், நான் செஞ்சிருவேன், நீ எனக்கு அதே மாதிரி செய்யி. அந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தத்துக்கு பேர் தான் திருமணம் என்பது. ஒரு ஒப்பந்தம் செய்வதாக இருந்தால் அதுக்கு என்னமாவது ஒரு சடங்கு இருக்குமா? ஒரு இடத்த விற்கிறோம், ஒருத்தர் வாங்குறாரு, அதுக்கு என்ன செய்வோம், ஒன்று பேசிக்கிறோம், இல்லாட்டி எழுதிக்கிடுவோம். எழுதி கையெழுத்து போட்டு 2 பேரும் கையெழுத்து போடுவோம், அவ்வளோதானே தவிர அதுக்குன்னு ஏதாவது சடங்கு சம்பிரதாயம் இருக்குமான்னா இருக்காது. அதே மாதிரி ஒரு கடையில் போய் ஒரு பொருளை கேட்குறோம், இது எவ்வளோ விலைன்னு கேட்குறோம், அவர் ஒரு விலையை சொல்கிறாரு, நம்ம ஒரு விலையை கேட்குறோம், பேரம் படிஞ்சு போச்சுன்னு சொன்னால் ரூபாயை கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு வந்துடுவோம். ஒப்பந்தம், அது ஒரு ஒப்பந்தம். அதே மாதிரி கல்யாணங்கிறது என்ன, நான் புருஷனாக இருக்கேன், நீ பொண்டாட்டி இருக்க ஒத்துக்கிறியான்னு கேட்குறோம், அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, முடிஞ்சு வச்சு கல்யாணம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்தை வாழ்க்கை ஒப்பந்தம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதற்கு அதுக்கு மேலே சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருக்கக்கூடாது. இஸ்லாத்தில் திருமணம் என்றால் என்னன்னு கேட்டால், நான் என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன், இவர் சொல்லுவார் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி தர்றேன், அவங்க சம்மதம் வாங்கி அவர் மாப்பிள்ளை ஒத்துக்கிடுவார், கல்யாணம் முடிஞ்சு போச்சு. 2 சாட்சி வேணும். கல்யாணம் நடந்து குறைஞ்சபட்சம் எவ்வளோ, 200 100 இருக்கலாம், குறைஞ்சது 2 இருக்கணும். எதுக்காக வேண்டி 2 சாட்சி? மறுத்தரக்கூடாது என்பதற்காக வேண்டி. நாளைக்கு இல்லையே கல்யாணம்லாம் பண்ணலையே அப்படின்னு சொல்லிவிட்டால் பெண்களுக்கு பாதிப்பாக போயிடும். குறைஞ்சபட்சம் 2 சாட்சி இருந்தாங்கன்னா அவங்க கோர்ட்டில் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க, பிரச்சனைக்கு அந்த பெண்களுக்கு ஒரு செக்யூரிட்டியாக இருக்கும். அடுத்து திருமணத்திற்காக கல்யாணம் செய்யும் பொழுது ஆணு மண்ணு 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாலும் பெண்களுக்கு நிறைய திருமணத்தில் பாதிப்பு இருக்குது. அதனால் குழந்தை பெறுறதுல இருந்து, சுமக்கிறதுல இருந்து, அதை வளர்க்குறதுல இருந்து, அப்படி பலவிதமான சிரமங்கள் பெண்களுக்கு இருக்கிறது. அதுவே வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் 2 சிரமம், அங்கேயும் சிரமம், இங்கேயும் சிரமமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் பெண்கள் கஷ்டப்படுறதுனால குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய அந்த ஒப்பந்தம் செய்யும் பொழுது ஆண்கள் பெண்களுக்கு ஒரு பெரும் தொகையை கொடுக்க வேண்டும். 1 லட்சம் கொடுக்கலாம், 5 லட்சம் கொடுக்கலாம். அரபு நாடுகள்லாம் 5 லட்சம் 10 லட்சம் ரியால்னா 12 ரூபா ஒரு ரியாலுங்கிறது. 5 லட்சம் ரியால் வாங்கினா 60 லட்சம் ரூபாயாச்சு. அந்த மாதிரி பெண்களுக்கு கொடுத்தா தான் அங்கே பெண்களே கிடப்பாங்க கல்யாணத்துக்கு. ஒரு பெண் பெரிய தொகையை வாங்கி தன்னுடைய செக்யூரிட்டியாக வைத்து கொள்வாள். இந்த கணவனால் கைவிடப்பட்டால் கூட அவளை பாதிக்காது. அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி தொகை ஒன்று என்ன செய்யணும், ஒரு திருமணம் செய்யக்கூடிய ஆண்மகன் கொடுக்கணும். இவ்வளோதான் கல்யாணங்கிறது. இஸ்லாத்தில் கல்யாணம் என்று சொன்னால் ஒரு செக்யூரிட்டி தொகை கொடுக்க வேண்டும். அதுபோக 2 சாட்சி இருக்க வேண்டும். 2 பேர் இந்த ஒப்பந்தத்தை வாயால் என்ன செய்யணும், சொல்ல வேண்டும், மொழிய வேண்டும். இவ்வளவுதான். மந்திரம், மாயம், சடங்கு சம்பிரதாயம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சுயமரியாதை திருமணத்தில் கூட ஒரு மோதிரத்தையாவது மாற்றணும்பாங்க, ஒரு மாலையாவது மாற்றணும்பாங்க. அது கூட இஸ்லாமிய திருமணத்தில் கிடையாது. அதனால தான் இஸ்லாத்தில் என்ன இல்லைன்னா தாலிலாம் கிடையாதுங்கிறோம். அந்த தாலிங்கிறது என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அது அந்த திருமணத்தை ஒரு தவிர்க்க முடியாத, பிரிக்க முடியாத, காலமெல்லாம் இருந்தே தீர வேண்டிய ஒரு பந்தம்னு காட்டுவதற்கு தான் இந்த தாலிங்கிற ஒரு பழக்கத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க. அந்த திருமணத்தை தாலி என்ற பெயரில் திருமணத்தில் ஈடுபட்ட பிறகு கணவன் ஆண்மையற்றவனாக இருந்தாலும் நீ அவனோட தான் இருக்கணும். அவன் குடிகாரனாக இருந்தாலும் அதை விட்டு பிரியக்கூடாது. அவன் ரொம்ப கொடூரமானவனாக இருந்தாலும் அவன் தான் புருஷன். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்கிற மாதிரியாக அந்த சென்டிமெண்ட் அவங்களுடைய மனசில் இந்த ஒரு நம்பிக்கை உண்டாக்குறதுக்கு தான் இந்த தாலிங்கிறத போட்டு அதை என்ன செய்கிறாங்க, ஒரு புனிதமான ஒன்றாக கருதுகிறாங்க. அதனால தான் அதை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அது கணவன் இறந்தோன்னு பிடிச்சி தாலி பிடிச்சி அறுப்பாங்க. தாலி அறுக்கிறதுக்குன்னு என்ன செய்வாங்க, ஒரு விதமான நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவாங்க. அதெல்லாம் இந்த பெண்களை எந்த அளவுக்கு பாதிக்கும், என்னத்தையும் அவங்க இழந்துட்ட மாதிரி எல்லாம் நினைப்பாங்க.
அதெல்லாம் வந்து இதெல்லாம் தேவையற்ற ஒரு விஷயம்னு இஸ்லாம் நினைத்து இந்த மாதிரி சடங்குலாம் இல்லை. திருமணத்துக்கு ஒரு அடையாளத்துக்காக வேண்டிய தாலி என்று சொன்னால் அப்போ ஆம்பளைக்கும் இந்த அடையாளத்தை கூட இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஆம்பளைக்கு எங்கள் அடையாளம், ஆம்பளை கல்யாணம் பண்ணிட்டாங்கிறது அடையாளம் இருக்குதா? கேட்டு தானே தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி கேட்டு தெரிஞ்சுட்டு போகிறோம். ஆம்பளை கல்யாணம் பண்ணதை விசாரித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி, நண்பர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி பொம்பளை கல்யாணம் பண்ணதை என்ன செய்யலாம், கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம். இதில் மூட நம்பிக்கை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், தாலி அது ஒரு கயிறுன்னு வச்சுக்கிறங்களேன், அது அறுந்து போச்சுன்னு வைங்க, இன்னமும் நடந்துடும். ஒரு கயிறு இத்து போனால் அறுந்து தான் போகும், வழங்குதா? 25 வருஷத்துக்கு முன்னாடி கயிறு அப்படி கழுத்தில் கிடக்குமா? அது இத்து போய் அறுந்து போனால் என்ன செய்வாங்க, அந்த பெண்கள் படுற பாடு, அது உள்ளதான் கணவன் இருக்கிற மாதிரி, இந்த தாலிக்கு உள்ளதான் கணவனுடைய உயிர் உடன்படிக்கை எல்லாம் அடங்கி இருக்கிற மாதிரி, இயற்கையை அந்து போனால் கூட அதுக்கு அவர்கள் பதறுவதும், அதுக்காக வேண்டி கவலைப்படுவதும், அதுக்காக வேண்டி ஜோசியர்கள்ட்ட கொண்டு போய் பரிகாரம் கேட்பதும், அதுக்காக வேண்டி பல ஆயிரக்கணக்கான ரூபாயில் கொடுத்து ஏமாறுவதெல்லாம் நம்ம இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுபோல் அறுந்து போனால் கூட அறுந்து போச்சுன்னு சொல்லவே கூடாதுங்கிறாங்க. தாலி பெருகிருச்சுன்னு தான் சொல்லணும். பெருகிருச்சுன்னா ஒரு தாலி 2 தாலியாக போச்சா? பெருகு 2 அதானோ. ஆனால் என்ன செய்வாங்க, தாலி அறுந்துருச்சுன்னு சொல்வது கூட தப்பு. தாலி பெருகி விட்டது, இந்த மாதிரி எல்லாம் அதில் நிறைய வந்து ஒரு மூட நம்பிக்கைகளும் கலந்துருக்கிறது. அதுபோக வந்து இது வந்து பிற்காலத்தில் இது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. துவக்க காலத்தில் அந்த மாதிரியான ஒரு பழக்கமெல்லாம் சங்க காலத்தில் எல்லாம் இருந்ததில்லை, இந்து சமுதாயத்தில் இருந்ததில்லை. பிற்காலத்தில் இணைஞ்சிருக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கம் உண்டாகி வந்து நுழைஞ்சிருக்கே தவிர, கல்யாணம் என்பதற்கு வந்து இந்த தாலி இந்த மாதிரியான ஒரு அடையாளங்கள்லாம் தேவையில்லை. ஒருத்தர் அன்பு வேண்டும், ஒரு அக்ரிமெண்ட் வேண்டும், ஒரு சமூக பாதுகாப்பு வேண்டும், அதான் திருமணத்துக்கு தேவையானதுங்கிற காரணத்தினால இஸ்லாத்தில் அது இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன்னு, நான் சொன்ன இஸ்லாமிய திருமணம் எல்லாம் முஸ்லீம்கள்ட்ட நடைமுறையில் இருக்காதுன்னு கேட்டால் 90% இல்லை. இவங்க பண்ணுற அநியாயம் அதை விட தாண்டி தான் இருக்கிறது. இப்போ நான் சொன்ன மாதிரியா கல்யாணம் பண்ணுறாங்க, ஆடம்பரம் பண்ணுறாங்க, பயங்கரமான பொருள் விரயம் பண்ணுறாங்க, ஆடல் பாடல் கச்சேரிகள் வைக்கிறாங்க, மந்திரங்கள்லாம் இஸ்லாத்தில் இல்லைன்னு சொல்லும்போது கூட எங்களை மாதிரி ஒரு மத குருவை கூட்டிகிட்டு போய் அதுக்கு என்ன செய்கிறாங்க, கல்யாணத்துக்குன்னு மந்திரங்கள்லாம் ஓதத்தான் செய்கிறாங்க. ஆனால் இஸ்லாத்தில் இல்லை, குர்ஆனில் இப்படி எங்களுக்கு இல்லை, நபிகள் நாயகம் அப்படி சொல்லவில்லை. அரபு நாடுகள்லாம் இந்த மாதிரி திருமணமே கிடையாது. நபிகள் நாயகம் பிறந்த ஊரில் எங்கள் சமூக மக்கள் என்ன பண்ணுறாங்க, பெண்களுக்கு செக்யூரிட்டி தொகை கொடுக்க சொன்னால் பெண்கள்கிட்ட டவுரி வாங்குகிறான். எங்காலத்து அதிகமாக வாங்குகிறான், மற்ற சமுதாய மக்களை விட எங்கள் மக்கள் அதிகமாக வாங்குகிறான். லட்சக்கணக்கில் என்ன செய்கிறான், வாங்குகிறான், கிலோ கணக்கில் நகை கேட்குறான். இதெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு செயல். இவங்களை பார்த்து நீங்கள் இஸ்லாத்தை வழங்கக்கூடாது திருமணத்தின் பெயரில். அதே மாதிரி இந்த தாலி இருக்குதுல்ல, தாலியும் கட்டுறான். இவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், தாலியை வந்து வேறு பேரில் கட்டுறான். என்ன கட்டுற, கரிசமணின்னு சொல்லுவாங்க, கடுகு மணிம்பாங்க. அதை வந்து என்ன செய்யறது, புருஷன் கட்டுறதுக்கு பதிலாக அந்த புருஷனுடைய அக்காவோ தங்கச்சியை போய் என்ன செய்வாங்க, தனியாக ரூமில் போய் கட்டி விடுவாங்க. அதே மாதிரி இந்த தாலியில் ஒரு இருக்கக்கூடிய அதே மாதிரியான நம்பிக்கை இந்த கரிசமணின்னு சொல்கிறாங்களே அதுலேயும் இருக்கிறது. இதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது. முஸ்லீம்கள் அது செய்கிறார்கள். இஸ்லாத்தை பற்றி அறியாத காரணத்தினால், இப்படியெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை என்பது தெரியாத காரணத்தினால் இதை செய்கிறாங்க என்பதையும் ஏன்னா அடுத்தால இருந்துச்சு கேட்டக்கூடாதுல்ல. இதெல்லாம் உங்கள் சமுதாயத்தில் இருக்குது, நான் பார்த்துருக்கேன்டா, அப்புறம் நாங்கள் தலை குனியணும். அதுதான் நானே முந்திக்கிட்டேன். முஸ்லீம்கள்கிட்டையும் இந்த மூட நம்பிக்கைகள் இருக்கிறது, அவங்க திருந்தி கொள்ள வேண்டும். ஆனால் இஸ்லாம் என்னங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.